அவராலே சரீரம் முழுவதும் அதற்கு உதவியாயிருக்கிற சகல கணுக்களினாலும் இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயமும் தன் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்கிறபடியே அது அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாக்குகிறதற்கேதுவாக சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிறது. திருச்சபையானது இங்கு ஒரு மனிதனுடைய சரீரத்துடன் ஒப்புமைப்படுத்தி கூறப்பட்டுள்ளது. ஒரு மனிதனில் பலவிதமான அவயங்கள் இருந்தாலும் அவைகளெல்லாம் இணைந்து அந்த மனிதனுடைய நன்மைக்கேதுவாக அவனுடைய தலை கட்டளையிடுகிறபடியெல்லாம் செயல்படுகிறது போல கிறிஸ்துவை தலையாகவும் ஒவ்வொரு விசுவாசியையும் அவயங்களாகவும் கொண்டு இணைந்து செயல்பட வேண்டும். மேலும் கிறிஸ்துவின் அன்பினால் நிறைந்தவர்களாய் ஒவ்வொருவரும் மற்றவர்களை உற்சாகப்படுத்தி திடப்படுத்துகிறவர்களாய் இருக்க வேண்டுமேயன்றி உதாசீனம் படுத்தியோ குறை கூறியோ நியாயம் தீர்க்கக்கூடாது. அன்பின் ஆண்டவரே, கிறிஸ்து இயேசுவை சபைக்கு தலையாக வைத்திருப்பதற்கு நன்றி. விசுவாசிகளான நாங்கள் ஒவ்வொருவரும் இணைந்து செயல்படும்படி அன்பினால் இணைந்திருக்க எங்களுக்கு உதவி செய்யும். ஒருவருக்கொருவர் உதவுபவர்களாகவும் பொறாமையோ மேட்டிமையோ இல்லாமல் உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாக இணைந்து செயல்படுகிற கிருபை தாரும். இந்த நாளிலும் நாங்கள் செய்ய போகிற எல்லா காரியங்களிலும் உம் கரம் கூட இருப்பதற்காக நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.